வீட்ல இந்த மாதிரி மாத்திரை ஸ்ட்ரிப்ஸ் காலி ஆயிட்டு இருந்துச்சு. சும்மா விடுவேனா? அத வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐட்டம் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். யூசுவலாவே கூகுளி ஐஸ் உள்ள ஒரு சின்ன பால் மாதிரி வச்சு நெறைய பேர் கிராஃப்ட் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம அத பண்ண போறதில்ல. சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான ஐடியாவ இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இதுக்காக இந்த மாத்திரை ஸ்ட்ரிப்ஸ்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன டியூப்ஸ் இருக்கு இல்லையா? அத நான் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர்ல இருக்கிறது டிரான்ஸ்பரண்டா எடுத்திருக்கேன். இதுல ஃபெவி பாண்ட் அப்படின்றத அந்த கார்னர்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிற எல்லா டேப்லெட் இருக்கிற அந்த சாக்கெட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி அழகாக இந்த ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இதுக்குள்ள கலர் அடிக்க போகிறோம். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ண போகிறேன். எல்லோ அண்ட் க்ரீன் 2 கலருமே இதில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வெளிப்பக்கம் கலர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பெயிண்ட் அப்படியே வந்துடும். பட் உள்பக்கம் அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ்ஃபுல்னு கேட்குறீங்களா? பெயிண்ட் உங்களுக்கு உறிஞ்சு வராது. அந்த கலர் உள்ளவே சீல் ஆகிடும். இந்த மாதிரி இப்போ எல்லோ கலர் ஃபுல்லாக க்ரீன் கலர் ஃபுல்லாக நான் அடித்து முடிச்சுட்டு இதை கொஞ்சம் காய வைக்க போகிறேன். காஞ்சதுக்கு அப்புறமா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணோம்ல, அந்த ரீஜனில் அப்படியே இது ரெண்டுத்தையுமே இப்படி ஒட்டிடுறீங்க. ஸோ இப்போ இது நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆனதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அந்த ஸ்ட்ரிப்போட பிளாஸ்டிக் ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம சிசர் யூஸ் பண்ணி அழகாக ட்ரிம் பண்ண போகிறோம். இப்படி ட்ரிம் பண்ணும்போது பார்த்து ட்ரிம் பண்ணுங்கள். ஏன்னா கம்மை தாண்டி போயிட்டீங்கன்னா இதில் வந்து கேப் விழுந்து ஹோல் வந்துடும். ஸோ அப்படி வராமல் அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும் இல்லை, நம்ம பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிப்ஸையும் இதே மாதிரியே அட்டாச் பண்ணி இதே மாதிரியே சிசர் யூஸ் பண்ணி அதே மாதிரியே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி சூப்பராக வந்து கட் பண்ணிடுறோம். ஸோ தட் இது பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக வந்து ஒரு 3D ஷேப்பில் க்யூட்டாக வந்து கிடச்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம இப்போது க்ரீன் கலர்லேயே அதே மாதிரியே ஒட்டி எடுத்துடலாம். ஸோ அதையும் அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். சேம் ப்ராசஸ், சேம் பெயிண்ட் அடிக்கிறது, உள்பக்கம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறது, சிசர் யூஸ் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் ஒட்டி ட்ரிம் பண்ணி கட் பண்ணி அழகாக இந்த டேப்லெட் ஷேப்பை 3D ஃபார்முக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தால் எல்லோ அண்ட் க்ரீன் கலரில் இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம பேப்பர் கப் பார்த்தோம் இல்லையா? எங்கே தம்ப்நெயில்ல. ஸோ அந்த பேப்பர் கப்பை இப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து 8 ஈக்குவல் ஹாஃப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நான் அதை தான் பண்ணுறேன். ஸோ 8 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 4 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற நடுவில் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அடுத்து இதோட சைட்ஸில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு கட்டிங் கொடுத்தீங்கன்னா அழகான ஃப்ளார் ஷேப்புக்கு வர ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, அதுவும் கொஞ்சம் வளைவான ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிற 8 பக்கமும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 கப்லேயுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் என்ன பண்ண போகிறோன்னா ப்ரஷ்ஷினுடைய பேக் சைடு யூஸ் பண்ணி ஒவ்வொரு இதழுக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃப்ளார் வந்து நம்ம ப்ளூம் ஆகி அதாவது மலர்ச்சியாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிடும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா எதர் ஏதாவது ஒரு ஸ்டிக் இல்லைன்னா ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இதை கலர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நான் 3 கப்பில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். 3 கப்பில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு 3க்குமே பார்த்திங்கன்னா பாட்டம் அண்ட் டாப் 2 இடத்துலையுமே ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாட்டம் சைடும் ரெட் கலர் கொடுத்தாச்சு, டாப் சைடு அதாவது இன்னர் சைடும் ரெட் கலர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே நமக்கு 3 கப்பு இப்போ கலர் பண்ணி ரெடி ஆயாச்சு. இது 3த்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணி இந்த மாதிரி சென்டரில் அதுக்கப்புறமா இந்த 3த்தையுமே நம்ம ஒன்று மேலே ஒன்று அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ எதை வந்து நீங்கள் ஒட்ட போகிறீங்களோ அதோட பாட்டம் சைட்லேயும் இதே மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ பேஸில் இருக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி அழகாக ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வைக்கும் போது ஒரு ஃப்ளார் அழகாக நமக்கு கிடைக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ தட் அந்த ஃப்ளார் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இந்த மாதிரி கிடைக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரும் கொடுத்துருங்க. ஸோ எல்லோ கலர் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் காய வைத்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டேப்லெட்ஸ் இருக்கு இல்லையா? அதை எடுத்துக்கலாம். அடுத்து உல்லன் த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ உல்லன் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சோப் பாக்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு அதில் 60 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஸோ 60 டைம்ஸ் நம்ம சுற்றினதுக்கு அப்புறமா இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு த்ரெட் இந்த மாதிரி விட்டு இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த நாட்டை நீங்கள் வந்து நல்லா டைட்டாக ஒரு
3 to 4 நாட்ஸ் அந்த மாதிரி போட்டுடுங்க. நாட் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த உல்லன் த்ரெட்டை வெளியே நம்ம எடுத்துடலாம். சரியா? ஸோ இதை கம்ப்ளீட்டாக இப்படி வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து ஈக்குவலாக பிரித்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டாசல் ரெடி ஆகிடும். ஒரு சிம்பிள் டாசலை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே நான் எல்லோ கலர்லேயும் ஒரு டாசல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அசம்பிள் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊசி நூல் எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக விட்டு இதில் வந்து எடுத்து நாட் போட்டு எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டேப்லெட்டோடைய சென்டர் போர்ஷனில் நம்ம இந்த மாதிரி ஊசியை விட்டு நம்ம எடுத்துடுறோம். இதில் ஊசியை வந்து ஈஸியாக நுழைக்க முடியும். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நுழைச்சிட்டு அடுத்து பேர்ல் வந்து இதில் அட்டாச் பண்ணிடுறோம் இந்த மாதிரி. ஓகேவா? அந்த நூல்லே இந்த மாதிரி கோர்த்துடுறோம். ஸோ பேர்ல், அதுக்கப்புறமா திருப்பி க்ரீன் கலர் டேப்லெட், ஃபஸ்ட்டு எல்லோ கலர் டேப்லெட், அடுத்து க்ரீன் கலர் டேப்லெட், அப்புறம் திருப்பி ஒரு பேர்ல், அதுக்கப்புறமா எல்லோ கலர் டேப்லெட். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வந்து மாற்றி மாற்றி கலரை யூஸ் பண்ணி இதில் கோர்த்து 6 டேப்லெட் வந்து இதில் கோர்த்துருக்கோம். அடுத்து பேர்லில் ஒரு லாக் போட்டு த்ரெட்லேயே இந்த பூவினுடைய சென்டரில் நம்ம இதை அட்டாச் பண்ணிடுறோம். திருப்பி ஊசி நூலை அப்படியே ரிவர்ஸ்க்கு எடுத்துகிட்டு இப்போ என்ன வேலையை பண்ணோமோ அதை அப்படியே உல்டாவா, அதாவது ரிவர்ஸில் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேர்ல், அதுக்கப்புறமா டேப்லெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஜிக்ஸாக்காக இருக்கணும் அப்படின்றதுனால. ஸோ அடுத்து திருப்பி ஒரு பேர்ல், அதுக்கப்புறமா திருப்பி ஒரு டேப்லெட். ஸோ இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து படிக்கட்டில் மேலே ஏறணுமோ அதே மாதிரி திருப்பி உல்டாவாக படிக்கட்டிலேருந்து கீழே இறங்குற மாதிரி பண்ணி இந்த டாசல்லையும் அட்டாச் பண்ணி அதுலேயும் த்ரெட் பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஸோ தட் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறதுனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இது வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் லாக் ஆகும். அது இல்லாமல் இதெல்லாம் முதல்ல த்ரெட்டோடு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஃப்ளாரோட சேர்த்து அட்டாச் பண்ணுறது அப்படின்றது வந்து நமக்கு டைம் வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேப்லெட்டினுடைய அந்த சைட்லேயும் கோல்டன் கலரை இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீப் பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த க்ரீப் பேப்பர் வாங்கி 2 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம்? 2 வருஷம் ஆகுது. ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஐம் யூஸிங் இட். வாவ்! ஓப்பன் பண்ணால் நான் நினச்சேன் ஃபுல்லாகவே மரூன் கலரில் இருக்கும்னு. பட் ரெட் கலரில் இருக்குது உள்ள ஃபுல்லாக. ஸோ வெளியே மரூன் கலர், உள்ள ரெட் கலர். ஸோ இதை 2 ஈக்குவல் போர்ஷன்ஸாக மடித்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளார் பெட்டல் ஷேப்பு வந்து வரைய போகிறேன். ஸோ இந்த க்ரீப் பேப்பர் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் தான். If you want to skip this crepe paper method, you can skip and use this craft. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீப் பேப்பர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த க்ரீப் பேப்பர் மெத்தடே பார்த்தீங்கன்னா ஃபைனல் வீடியோ போனதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த க்ரீப் பேப்பர் மெத்தடை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்டர்னல் பியூட்டி வந்து இந்த கிராஃப்ட் கொடுக்கணுன்னு தான் இது சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த க்ரீப் பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது லைட்டாக அப்படியே வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இட் வில் எக்ஸ்பேண்ட். ஸோ ரொம்ப நல்லா அழகாக வந்து உங்களுக்கு இது எக்ஸ்பேண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதை வந்து உங்களுக்கு ஒரு துணி மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இந்த ரெட் கலர் அப்படியே என் கண்ணை பறிக்குது. அவ்வளோ க்யூட் அண்ட் அட்ராக்டிவ். சும்மாவா சொன்னாங்க ரெட் இஸ் அட்ராக்டிவ் கலர்னு. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ளார் இருக்கு இல்லையா, இதை ஃபைனலாக நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இன்னும் இந்த ஃப்ளார் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுறதுனால நான் வந்து க்ரீப் பேப்பரை வந்து இதில் அடிஷ்னலாக அட்டாச் பண்ணுறேன். க்ரீப் பேப்பர் இல்லாதவங்க ஒயிட் பேப்பர் இல்லை கலர் பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் பேப்பரில் இது ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கலர் பேப்பரில் நீங்கள் ரெட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த க்ரீப் பேப்பர் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ளார் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சாச்சு. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக என்ன தான் இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஊசி நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம உள் பக்கத்தில் இருந்து கீழ் பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு இப்போ மேல் பக்கத்தில் வந்துட்டு ஒரு யூ ஷேப்புக்கு நமக்கு த்ரெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி யூ ஷேப்புக்கு மேலே ஹோல்டர் மாதிரி த்ரெட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நாட் போட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து அந்த கப்போடு சேர்த்து இணைச்சி முடிச்சிருங்க. ஸோ இந்த வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கிராஃப்ட்டும் ஓவர். ஸோ இப்போ ஃபைனல் ரிசல்ட் பார்க்கலாம். ஒரு அழகான பூ, அந்த பூக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாசலோட தொங்குற ஒரு அழகான ஒரு ஹோம் டெக்கர் பீஸ் மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலில் டோர் இருக்கு இல்லையா, கதவுக்கு 2 புறங்களில் இதை நீங்கள் தொங்க விடலாம். இப்போ மெயினான விஷயம் இதில் இந்த மாதிரி தீபாவளி டைம் இல்லை ஃபெஸ்டிவல் டைம் நவராத்திரி டைமில் நீங்கள் வந்து விளக்கு இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்டிக் லேம்ப் ஹோல்டர் அதை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணி நைட் நேரத்தில் கூட இது அழகாக வந்து நீங்கள் க்ளோ பண்ணுற மாதிரி வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும்.
வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு மாத்திரை ஸ்ட்ரிப்லேருந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். என்னோட ஒரு ஆசை என்ன தெரியுமா? நம்ம வீட்ல மாத்திரை ஸ்ட்ரிப்ஸே குவியக்கூடாது. நோய் நொடி இல்லாம ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லாரும் வாழணும். நெறைய டைம் நமக்கு ரீயூஸ்க்கு பொருள் வேணும்னு கிராஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மெடிசின் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் ரீயூஸ்க்கு வரவே கூடாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்மலாம் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்றத நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் அப்படிதானே? இந்த ஹோம் டெக்கர் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவ லைக் பண்ணி என்ன என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.